Buddhist TV, enlightening the thirsty. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், அன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் வியாகுல அன்னை விழாவை வழக்கமாக சிறப்பிப்போம். ஆனால்
இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. 24ஆம் ஆண்டு புது காலத்தை சிறப்பிக்கிறோம். இன்று ஊதாரி மைந்தன் உவமையை நம் நற்செய்திக்கு நமக்கு வழங்கி ஆழ்ந்த மனமாற்றத்தை நாம் பெற ஊதாரி மைந்தன் தந்தையின் இல்லத்தை நாடி வந்தது போல நாமும் தந்தையின் இல்லத்தை நாடி வர அழைக்கப்படுகிறோம். இதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்றவர்கள் திருமதி மௌனிக் அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக உபயம் செய்கின்றார். நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றியாக தொழில் வளர்ச்சியடைய செய்கின்றார்கள். திருவண்டார் கோவில் புனித சூசேப்பர் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் அதன் குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் உபயம் செய்யப்படுகிறது. சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ நன்றியாகவும் தொழில் வளர்ச்சி அடையவும் உபயம் செய்யப்படுகிறது. புனித சூசேப்பர் சென்ட் ஜோசப் நைட் ஹவுஸ் நன்றியாகவும் தொழில் வளர்ச்சி அடையவும் உபயம் செய்யப்படுகிறது. பசில் மேரி குளோரி மேரி ஃபெலோமின் நன்றியாகவும் தொழில் வளர்ச்சி அடைய உபயம் செய்யப்படுகிறது. இன்று பாதர் சாஹிப் பகுதியில் வாழுகிற மக்களுக்காக பலி நிறைவேற்றுகிறோம். ரோஷியா விசா கிடைத்ததற்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். கண்ணு விக்டோர் ஆன்மா நவநீதம்மாள் இறந்த 21வது நினைவு. நம்பிக்கை லூர்து மரி பெயோனாள் 29வது ஆண்டு இறந்த நினைவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே என்ற தண்ணீரை ஆசிர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடனே அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தருள தாழ்மையாய் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூயாவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுவே. உலகினிலே நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுவே. உலகின் ஞானமையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உனக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி அறிகின்றோம். ஆண்டவராம் என் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக துடித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரே மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரே மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, உம்முடைய மன்னிப்பின் மாண்பினை உணர்ந்து இங்கு கூடி வந்துள்ளோம். எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் இத்திரு நிகழ்ச்சியில் முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கு கொண்டு உமது இரக்கத்தை இன்னும் மிகுதியாக அனுபவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறைவார்த்தைகள் 7 முதல் 11 மற்றும் 13, 14 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிட்டு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார்.
அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கருத்தோடும் நீர்தாகமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழி மரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழி மரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்று உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 12. நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன். எந்தன் புகழிடம் நீரே அப்பா. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். இரண்டாம் வாசகம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12 முதல் 17 வரை. அன்புக்குரியவரே, எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெறுகிறது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார்.
இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளில் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுப்பை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது இயேசு அவர்களுக்கு கூறியதாவது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருக்கும் போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி,
முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து அவரிடம் இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் நம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்த கன்றை என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியில 15வது அதிகாரம் மிக மிக முக்கியமான பகுதி. அதை என்ன சொல்வார்கள் என்றால், நற்செய்திக்குள் ஒரு நற்செய்தி, காஸ்பல் விதின் த காஸ்பல் என்று அந்த லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தை இறை வார்த்தை வல்லுநர்கள் அழைப்பார்கள். ஏன் என்றால், இந்த 15வது அதிகாரத்தில் 3 உவமைகளை இயேசு சொல்லுகிறார். அந்த உவமைகளெல்லாம் மற்ற நற்செய்தியில் காணப்படவில்லை. இந்த ஒரு நற்செய்தியில்தான் இந்த 3ம் காணப்படுகின்றன. இந்த 3 உவமைகளின் சாரம் என்னவென்றால், விண்ணகத்தில் மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து அளவில்லா மகிழ்ச்சி உண்டாகும். முதலில் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிற ஆயன், 100 ஆடுகள், அதில் ஒரு ஆடு காணவில்லை. மாலை நேரத்தில் எல்லா ஆடுகளையும் எண்ணி பட்டிக்குள் விடும்போது அவர் உணர்கிறார், ஒரு ஆடு காணவில்லை. எனவே அந்த 99ஐயும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போய் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்த பிறகு அவன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரோடும், என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று மகிழ்ச்சி கொண்டாடுகிறான். 2வது உவமை, ஒரு பெண் தன்னுடைய கழுத்தில் 10 பொற்காசுகளை அணிந்திருக்கிறாள். அதில் ஒன்று தவறி கீழே விழுந்து விட்டது. அங்கே அதிகமாக வீடுகளில் பெரிய ஜன்னல் சாளரம் இருக்காது. எனவே பகல் நேரத்தில் கூட இருட்டாக இருக்கும்.
ஆகவே விளக்கை கொளுத்தி வீட்டை துடப்பத்தால் பெருக்கி குப்பையை கூட்டி சலித்து பார்க்கின்ற போது அதில் அந்த தங்க நாணயம் இருந்தது. உடனே அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்த பெண்களிடம் போய், காணாமல் போன என் நாணயத்தை கண்டுபிடித்து விட்டேன், என்னோடு மகிழுங்கள் என்று சொல்லி மகிழ அழைக்கிறாள். மூன்றாவதாக இந்த ஊதாரி மைந்தன் உவமை, அதை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு நல்ல பெரிய மிராசுதார், அவருக்கு 2 பிள்ளைகள். அதில் இளையவன் தந்தையை பார்த்து கேட்கிறான், எனக்கு சொத்தில் சேர வேண்டியதை கொடுங்கள் என்று. ஆனால் தந்தை முறைப்படி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இருந்தாலும் அவன் கேட்ட உடனே சொத்தை பிரித்து கொடுக்கிறார். சொத்தையெல்லாம் பணமாக மாற்றி அதை எடுத்துக்கொண்டு தொலை நாட்டிற்கு பயணமாகி அங்கே தாறுமாறாக வாழ்ந்து சொத்தையெல்லாம் அழிக்கிறான். அப்பொழுது பஞ்சம் ஏற்படுகிறது. இவனுக்கு வயிற்றுக்கு கஞ்சி கிடைக்கவில்லை. ஒரு குடியானவனை அண்டி அவனிடத்தில் பிழைக்க செல்லுகிறான். அந்த குடியானவர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய பன்றிகளை மேய்க்க அனுப்புகிறார். வேறு வழி இல்லை. அதனால் ஒரு யூதனுக்கு இதைவிட இழுக்கான செயல் எதுவும் இல்லை. பன்றி இறைச்சியை சாப்பிடுவது இழுக்கான செயல். அதைவிட பன்றியை மேய்ப்பது இன்னும் மோசமான செயல். அதைவிட பன்றி தின்கிற நெற்றுகளை தின்பது அதைவிட மோசம். இன்னும் அந்த பன்றி தின்கிற அந்த நெற்றுகளை கூட தின்ன முடியவில்லை, அது கூட கிடைக்கவில்லை என்றால் அதை விட மோசமான நிலை, சாபம் எதுவுமே கிடையாது. அந்த நிலைக்கு வந்து விட்டான். பன்றிகள் தின்கிற நெற்றுகளால் தன் பசியை போக்கி வயிற்றை நிரப்ப அவன் முற்படுகிறான். அந்த முதலாளி சொல்லுகிறான், பன்றிக்கு போடுவதை நீ சாப்பிடக்கூடாது, பன்றிக்கு போடு, அதில் உனக்கு எடுக்க உரிமை இல்லை. பாருங்க எந்த நிலைக்கு ஒரு பெரிய மிராசுதாருடைய மகன் வந்துவிட்டான். வாழ்க்கையினுடைய அடிமட்டத்திற்கே போய்விட்டான். அப்போதுதான் அவனுடைய புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. வயிற்ற பசி கிள்ளும் போதுதான் சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிக்கும். வயிறு புடைக்க தின்று இருந்தால் புத்தி வேலையை செய்யாது. இப்பொழுது சிந்திக்கிறான், என் தந்தையின் வீட்டில் எவ்வளவு செல்வம், என்னுடைய பணியாளர்கள் சாப்பிட்டு எவ்வளவு மீதியாக கொண்டு போய் கொட்டுவார்கள். இங்கே நான் பசியால் மடிகிறேனே, மகா பெரிய தவறை செய்துவிட்டேன். நான் எழுந்து என் தந்தையிடம் போய் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பேன். அப்பா, கடவுளுக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன். நான் உம்முடைய மகன் என்று இனிமேல் அழைக்கப்பட எந்த தகுதியும் இல்லை. உம்முடைய வேலை ஆட்களுள் ஒருவனாக என்னை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு வேலை கொடுங்கப்பா, வேலைக்காரனா சேர்த்துக்குங்க, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். மகனாக நான் இந்த வீட்டில் உரிமையை கேட்கல, என்னுடைய சொத்தெல்லாம் அழித்து விட்டேன். இந்த வேலைக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு வசதி உரிமை எனக்கு இல்லை. என்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். தந்தை என்ன சொல்லுகிறார்? அவரிடத்தில் பேசவில்லை. பணியாளர்களை பார்த்து இவருக்கு முதல் தரமான ஆடை கொண்டு வந்து உடுத்துங்கள். ஆளை கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி புது ட்ரெஸ், காலில் மிதியடி, கையில் மோதிரம், புது ஆடை மகிழ்ச்சியின் அடையாளம். காலில் மிதியடி என்றால் அவன் அந்த வீட்டுக்கு மீண்டும் எஜமானனாகிறான். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது யூத பணக்கார குடும்பத்துக்குள்ள போகிறோம் என்றால் அந்த வீட்டில் காலை பார்த்தா தெரியும் அந்த வீட்டு எஜமானன் யார், வீட்டு குழந்தை யாருன்னு. எஜமானன் அல்லது வீட்டு பிள்ளைகள் மிதி அடி அணிந்திருப்பார்கள்.
பணியாளர்கள், அடிமைகள் செருப்பு காலில் போடவே மாட்டாங்க. ஆனால் இவருக்கு புதிய மிதியடியை வாங்கி கொடுக்க சொன்னால் என்ன அர்த்தம்? மீண்டும் நீ இந்த வீட்டின் எஜமானன் ஆகிறாய். அதே போல மோதிரம் அதிகாரத்தின் அடையாளம். அடிமைகள் மோதிரம் அணிய மாட்டார்கள். எஜமானின் பிள்ளைகள் மோதிரம் அணிவார்கள். என்ன மோதிரத்தை அணிவிப்பதும் பாதரட்சையை புதிதாக கொடுப்பதும் எதை காட்டுகிறது? நீ இந்த வீட்டின் எஜமானன், நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், நீ என்னுடைய மகன். இவன் என்ன கேட்டான்? வேலைக்காரனா, எனக்கு வேலை கொடுங்கோ அப்படின்னா. ஆனா மகனாக, எஜமானனாக உயர்த்துகிறார். பாருங்கள், அதனால் என்ன செய்கிறாரு? சிறந்த ஆட்டை அடித்து விருந்து கொண்டாடுகிறார். மகிழ்ச்சி, இந்த மகன் திரும்பி வந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கொண்டாடுகிறார். இறந்து போயிருந்தான், மீண்டும் வந்து விட்டான். எனவே மகிழ்ச்சி கொண்டாடுவோம். விருந்து கொடுக்கிறார் எல்லாருக்கும். அங்கே இசை கச்சேரி, நடனம் எல்லாமே நடைபெறுகிறது. பாருங்கள், ஒரு மகன் தவறு செய்தவன், வீட்டை விட்டு ஓடி போனவன், அங்கே தாறுமாறாக வாழ்ந்தவன், இப்பொழுது பார்த்தால் ஒரு பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு தடபுடலான வரவேற்பு பாருங்கள். ஏன் இயேசு இதை சொல்லுகிறார் என்றால், இதை போலதான் கடவுளை விட்டு நாம் பாவம் செய்து விலகி போகும் போது கடவுள் நமக்காக காத்திருக்கிறார், நம்மை வரவேற்கிறார். நாம் வந்தபோது நம் பாவ அழுக்கையெல்லாம் கழுவி புத்தாடை கொடுத்து, காலுக்கு காலுறை அணிந்து, கையிலே மோதிரத்தை அணிவித்து, விருந்து கொடுத்து, இசை நடன நிகழ்ச்சியை நடத்துகிறார். பாருங்கள், மிகப்பெரிய விழா. இந்த மகன் செய்தது தப்பு, அவன் திரும்பி வந்ததற்கு இவ்வளவு ஆடம்பரம். இப்படிதான் வானக தந்தை நம்மையும் வரவேற்கிறார். நாம் தவறுகள் செய்யும் போது, நாம் அவரை விட்டு விலகும் போது அவர் மீண்டும் நாம் வர வேண்டும் என்று ஆவலாய் காத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தந்தை காத்திருந்தார். ஆனால் நம் கடவுள் நம்மை தேடி நல்ல ஆயனாக வருகிறார். இங்கிலாந்து நாட்டில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தாம்சன் என்ற ஒரு இளைஞர் இருந்தார். அவர் நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் இடையே ஒத்து போக முடியவில்லை. இளமை பருவத்தை விரயமாக்கிவிட்டார். ஆகவே வீட்டை விட்டு லண்டன் மாநகருக்கு ஓடிவிட்டார். வீட்டை விட்டு வந்துவிட்டார். இனிமேல் வீட்டுக்கு போக மனமில்லை. எப்படி உணவு ஏற்பாடு செய்வது? இங்கும் அங்கும் உணவுக்காக பிச்சை எடுத்து பார்த்தார். கடைசியில் வில்ஃப்ரெட் என்ற புத்தக பதிப்பாளர் ஒருவரை சந்தித்தார். அந்த பதிப்பாளர் சொல்லுகிறார், நீ என்னுடைய புத்தக பதிப்பகத்துக்கு வா, உனக்கு அங்கே வேலை தருகிறேன் என்று சொன்னார். ஏதோ எளிய வருமானம், அந்த வருமானத்தை வைத்து இவர் அங்கே வாழுகிறார். அப்படி வாழும் போது இவர் ஏராளமான புத்தகங்களை, அந்த ப்ரூஃப் கரெக்ஷன், படி திருத்தம் செய்வதற்காக அதை படிக்க வேண்டியிருந்தது. பல நூல்களை படிக்கிறார். அதில் உள்ள உண்மைகள் இவரை தாக்குகின்றன. அப்போதுதான் அவர் நினைத்து பார்க்கிறார், என் தந்தையின் வீட்டை விட்டு நான் ஓடி வந்து விட்டேன், ஊதாரி மைந்தனாக நான் வந்துவிட்டேன் என்று அவர் வருந்துகிறார். எனவே நான் என் தந்தையின் வீட்டை விட்டு வந்தது மட்டுமல்ல, என் வாழ்வே ஒரு பாவ வாழ்வாக இருந்திருக்கிறது. கடவுள் தந்தையை விட்டு நான் ஓடி வந்து விட்டேன். ஆனால் கடவுள் என்னை தொடர்ந்து என்னை தேடி கொண்டிருக்கிறார். நான் வரும் வரையில் அவர் ஊதாரி மைந்தனின் தந்தையை போல காத்திருக்கவில்லை, அவர் என் பின்னே ஓடி வருகிறார். இவ்வாறு கடவுள் என்னை தொடர்ந்து வருகிறார். நான் எந்த காரியத்தை செய்தாலும் எனக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார். என்னை எப்படியும் ஆட்கொள்ள கடவுள் என் பின்னால் ஓடி வருகிறார்.
நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர் என்னை விட்ட பாடில்லை, எனக்கு பின்னே ஓடி வருகிறார். இந்த தீய பழக்கங்கள், ஏராளமான பழக்கங்களை நான் கற்றுக்கொண்டேன், அவைகளை பின்பற்றுகிறேன். ஆனால் என்னை கடவுள் விடாமல் தொடர்ந்து தாக்கி என்னை ஈர்த்து கொள்ள முற்படுகிறார். இந்த நாய்களில் பல வகையான நாய் இருக்கிறது. ஒரு வேட்டை நாய், இதுக்காகவே வளர்ப்பாங்க, அதுக்காக பயிற்சி கொடுப்பாங்க. அது தனி வகையான நாய், ஹவுண்டு என்று சொல்வார்கள். அந்த ஹவுண்டு நாயை வளர்ப்பதே வேட்டையாடுவதற்காக தான். அந்த நாய் ஏதாவது ஒரு வேட்டை மிருகத்தை பார்த்து விட்டால் போதும், அதன் பிறகு விடவே விடாது. அதன் பின்னால ஓடி, அது எங்க ஓடினாலும் எங்க ஒளிஞ்சாலும் விடவே விடாது இந்த வேட்டை நாய். அதை பிடித்து அதை கொலை செய்யாது, நேராக கொண்டு வந்து எஜமானிடத்திலே கொடுக்கும். வேட்டை நாய். அதனால அவர் என்ன செய்கிறார்? பிரான்சிஸ் தாம்சன் கடவுளை ஒரு வேட்டை நாய் என்கிறார். த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், விண்ணக வேட்டை நாய் கடவுள். ஒருவர் மேல கண்ணை வச்சால்னா அந்த கடவுள் நம்ம விடவே மாட்டார். தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை, பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் வரை, நம்மை தொடர்ந்து ஓடி வந்து நம்மை கவ்வி பிடித்து தம்மிடம் சேர்த்து கொள்வார். கொலை செய்ய மாட்டார். இந்த நாய் கடிச்சு கொல்லாது, அந்த வேட்டை மிருகத்தை பிடிச்சு அப்படியே எஜமான்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அதனால அவர் கடவுளை என்னன்னு சொல்றாரு பாருங்க, விண்ணக வேட்டை நாய். யார் மீதாவது கடவுள் கண்ணை வச்சு ஒரு ஆளை திருத்தணும் பிடிக்கணும்னு நினைச்சா, நீங்க எந்த வழியில போனாலும் கடவுள் விட மாட்டார். தொடர்ந்து நம்மை பின்பற்றி நம்மை கம்பி பிடித்து தம்மிடம் சேர்த்து கொள்ளுவார். தன்னுடைய சுயசரிதையை இந்த நூலில் எழுதியிருக்கிறார். த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் என்ற நூலில் எப்படியெல்லாம் இவர் கடவுளை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார். கடவுள் எப்படி இவரை தொடர்ந்து வந்து ஆட்கொள்ள முற்பட்டார், எத்தனை முறை கடவுள் உதவி செய்தார், எல்லா உதவிகளையும் நிராகரித்து விட்டு எப்படி ஓடினார், எப்படி கடைசியில் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதை மிக நேர்த்தியாக வர்ணிக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் அப்படிதான் ஓடி போனவர்கள். கடவுள் விண்ணக வேட்டை நாய். நம் மீது அவர் பார்வை பதிந்தது. நாம் அழிய விட்டு விடாமல் நம்மை தொடர்ந்து தேடி ஓடி வந்து நம்மை தூக்கி கொள்கிறார். ஆம், அந்த அன்பான விண்ணக வேட்டை நாயை நாம் உண்மையிலே போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர் அன்பை, அவர் இரக்கத்தை நாம் உணர அவரிடத்திலேயே வேண்டுவோம். இதோ நமது குற்றங்கள், குறைகள், பாவங்களை உணர்ந்து அந்த அன்பு வேட்டை நாயிடத்திலே வருவோம். ஆமென். விசுவாசிக்கிறேன். ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியையும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவரே, சர்வேஸ்வரனை ஏகசுவனா ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். இவரே உங்களுக்கு எல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்யம் கடவுளினின்று மெய்யம் கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். பிதாவோடைய ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றார். சீவரையும் மருத்துவரையும் நடத்தியிருக்க மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவேறாது. பிதாவினின்றும் சுதனிடம் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்க தரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
பேர் இரக்கமுள்ள இறைவன் நாம் பாவம் செய்யும் போது நம்மை கைவிட்டு விடாமல் நம்மை தேடி வருகிறார். நல்ல ஆயன் ஆட்டை தேடியது போல நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி கொள்ளுகிறார். அந்த அன்பு ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்து அவரிடம் திரும்பி வர வரத்தை கேட்போம். இரக்கத்தின் ஆண்டவரே இறைவா, உன்னத இறைவனாகிய உமது உடன்படிக்கையை கருத்தில் வைக்கும்படி உம் மக்களை வழிநடத்திட உம்மால் அருள்பொழிவு செய்யப்பட்ட எம் அருள் பணியாளர்கள் யாவரும் உம் கட்டளைகளை என்றும் நினைவில் கொண்டிருக்க உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். மன்னிப்பின் ஆண்டவரே இறைவா, நீர் உமக்கு அஞ்சுவோருக்கு பேரன்பு காட்டுபவர் என்பதையும் உம் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது என்றும் எம் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து தங்கள் மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு பணியாற்றிட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். பரிவின் ஆண்டவரே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பரிவால் எம் பாவங்களுக்கு ஏற்ப உம்மால் நடத்தப்படாமல் இருப்பனை உணர்ந்து வாழவும் எப்பொழுதும் உமக்கென்றே வாழவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் ஆண்டவரே இறைவா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி மன்றாடும் போது எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் என்று வேண்டினாலும் பிறரை மன்னிக்க தவறுவதை உணர்ந்து திருந்தி வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். மகிமையின் ஆண்டவரே இறைவா, கடந்த காலங்களில் பசிலிக்காவில் உம் மாட்சிமை உலகிற்கு வெளிப்பட்டது போல் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறைகள் வழியாகவும் உம் மாட்சிமை தொடர்ந்து வெளிப்படும்படி நாங்கள் வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஆண்டவரே இறைவா, இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்வதை நம்பி வாழ்ந்து இறந்த உம் அடியார் யாவரும் உம் திருசன்னதியில் என்றும் வாழ்ந்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த தந்தையே, பலவீனமான நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுகிற போது நீர் உமது கோபத்தை காட்டாமல் இரக்கத்தை காட்டி எங்களை உம்மிடம் ஈர்த்து கொள்ளுகிறீரே. உமது பேரு இரக்கத்தை உணர்ந்து உம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு வரம் தர வேண்டுமென்று அந்த நல்லாயன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லா வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்றே பலி ஏற்றுக் கொள்வாராக. நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி உமடியார்களுடைய காணிக்கைகளை அருள் கூர்ந்து
ஏற்றருளும். உமது மகிமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமையை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் விடுவிக்க திருவுளமானார். மேலும் இருளிலிருந்து உமது உயர்த்தகு ஒளிக்கு நீர் எங்களை அழைத்ததால் நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடு அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையின் பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுல இறைவனம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவினும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று
ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று உபயம் செய்பவர்கள், இன்று நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள், கருத்துக்கள் நிறைவேற பலி செலுத்துகிறவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களை நினைவு கூர்ந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு நாம் ஒருமித்து வேண்டுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடலின் 8.
ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவின் ஆற்றல் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆட்கொள்வதாக. இத்திருவிருந்தில் பாவிகளாய் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களாய் எல்லாரை மன்னிக்க அருள் தாரும். உமது ஆற்றலால் எங்கள் விருப்பு வெறுப்புகளை நெறிப்படுத்தி எத்துன்பத்தையும் தாங்கி நாங்கள் பிறரை வாழ வைக்க துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமரவும். திருமண அறிவிப்பு. சென்னை பெரம்பூரை சார்ந்த ஜெபக்குமார் சாந்தி ஜூலியட் இவர்களுடைய மகன் அவினேஷ் பிரைட்டனுக்கும் நமது பங்கை சார்ந்த ஹென்றி எட்வர்ட் ஜான் சுஜாதா இவர்களுடைய மகள் பிரீத்திக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி முடிய மாலையில் திருப்பலி முடிந்த பிறகு 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை சிறப்பான விவிலிய வகுப்புகள் நடைபெறும். ஜூலை மாதத்தில் அருட்தந்தை டாக்டர் மரிய செல்வம் அவர்கள் விவிலிய முனைவர் ஒரு வாரம் விவிலிய வகுப்பு நடத்தினார். அது தொடர்ந்து ஏப்ரல் மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் விவிலிய வகுப்புகள் நடைபெறும். எனவே இந்த வகுப்புகளில் முன்னதாகவே கலந்து கொண்டவர்கள் நின்று விடாமல் தொடர்ந்து வந்து பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படி தமிழகத்தில் இங்கே மட்டும்தான் நடக்குது. கர்நாடகாவில் பெங்களூரில் இப்படி வகுப்புகள் நடத்துகிறார் தந்தை அவர்கள். 2 இடத்துல தான். இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆகவே இதில் கலந்து கொண்டு பயனடைய உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது முடிந்த பிறகு பேராயரின் கையொப்பமிட்ட சான்றிதழ் வழங்கப்படும். இது விவிலிய முன்னுரை வாசகங்களுக்கு முன்னுரை எழுதவோ, விசுவாசிகள் மன்றாட்டு எழுதவோ, விவிலிய ஜபக்கூட்டங்களை நடத்தவோ இதில் பங்கேற்பவர்களுக்கு திறமை வரும். எனவே இதில் கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வழக்கமாக திங்கட்கிழமையிலிருந்து நடக்கும். இந்த முறை மட்டும் திங்கட்கிழமை தந்தை நாளைக்கு தான் பெங்களூரில் முடித்து விட்டு வருகிறார். ஆகவே செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை 6 நாட்கள், இந்த 5 நாட்கள் இந்த வகுப்புகள் நடைபெறும். இதில் கலந்து கொண்டு பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே, அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே,
முடியினில் கொண்டாய் பாதத்தை கனிவாய் நிலவினில் பதித்தாய் பன்னிரவின் மீன் முடியினில் கொண்டாய் பாதத்தை கனிவாய் நிலவினில் பதித்தாய் உன்னிரு கரங்களில் உலகத்தின் ஒளியா உன்னிரு கரங்களில் உலகத்தின் ஒளியாம் உத்தமர் இயேசுவை பாலனாய் கொண்டாய் அன்னையே ஆரோக்கிய அன்னையே அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே இயேசுவின் மதுரமான திரிதேமே மரியாயின் மாசற்ற திரிதேமே புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதியர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரம் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாகட்டும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.